நாமத்தை சொன்னால் உறுதி தானே வரும். எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடித்தே ஆகுங்கிற உணர்வு வரும். இல்லைன்னா இடையில தடைப்பட்டு போகும். ஏன் சில பேர் துறவு மேற்கொள்ளுகிறான், தடைப்படு முன் செய்த வினையை வந்து சூழ்ந்துக்கும். ஒன்று பெண் வடிவா வரும், அல்லது பொருள் வடிவா வரும், அல்லது வேறு வகையா வரும். வந்து அவனை தவத்தை கெடுத்துவிடும், உறுதியை பற்ற முடியாது. பிடி அவர்கள் ஆசையை கேளு, என்ன பாவம் செய்தனோ தாயே மணிக வாசகா, நான் என்ன பாவம் செய்யணும் தெரியல, உன் திருவடியை பற்ற முடியல என்னால். ஏன்னா நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவர்களும் இப்படியே பார்த்துட்டு இருப்பான், வினை சூழ்ந்து இருக்கு, அதான் போட்டு பையன் தடுமாறிக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து பிடித்தால் அல்ல தடையை அவரை உடைத்து விடுவார்கள். பிடிக்க சொல்லணும், விடுமாவனன் விடாது. தொடர்ந்து நாமத்தை சொன்னால் நிச்சயமாக தடைகள் உடையும், உறுதி மனப்பான்மை வரும். ஒருவனுக்கு எடுத்துக்கொள்ள லட்சியத்தை அடைந்து தீரும் உறுதி வந்தால் அது திருவள்ளுவர் துணை இருக்கின்றார்.